தற்போதைய அண்மை செய்தி. பொங்கல் விடுமுறை முடிந்து மக்கள் சென்னைக்கு திரும்புவதால் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பொங்கல் விடுமுறை முடிந்து மக்கள் சென்னைக்கு திரும்புவதால் விழுப்புரத்தில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. 5 நாட்கள் தொடர் விடுமுறை முடிந்து தற்போது மக்கள் சென்னைக்கு திரும்புவதால் அணிவகுத்து வரும் வாகனங்களால் தற்போது விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் பரணிராஜ். வணக்கம் பரணிராஜ். விழுப்புரத்தின் எந்த பகுதியில் உள்ள இந்த தேசிய நெடுஞ்சாலையில் இந்த போக்குவரத்து நெரிசலானது காணப்படுகிறது? எத்தனை கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன? கூடுதல் விவரங்கள். வணக்கம் சிக்கந்தர். விழுப்புரம் மாவட்டம் முழுவதுமே, அதாவது தேசிய நெடுஞ்சாலை அதிகம் நிறைந்த விழுப்புரம் மாவட்டம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த விழுப்புரம் மாவட்டம் முழுவதுமே தற்போது தேசிய நெடுஞ்சாலைகளில் அதிக அளவில் வாகனங்கள் சென்று கொண்டிருக்கிறது. பொங்கல் பண்டிகைக்காக தொடர்ந்து 5 நாட்கள் விடுமுறை இருந்ததின் காரணமாக சென்னையில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் பொங்கல் பண்டிகையை கொண்டாட அவரவர் சொந்த ஊர்களுக்கு சென்றிருந்தனர். இந்த நிலையில் பொங்கல் தொடர் விடுமுறை இன்றுடன் முடிந்து நாளை முதல் பள்ளி கல்லூரி அலுவலகங்கள் வழக்கம் போல் செயல்பட இருப்பதால் பொங்கல் பண்டிகையை கொண்டாட அவரவர் சொந்த ஊர்களுக்கு சென்றிருந்த பொதுமக்கள் தற்போது சென்னையை நோக்கி வாகனங்களில் படையெடுத்து செல்ல தொடங்கி இருக்கின்றனர். தென் மாவட்டங்களில் இருந்து ஒரே சமயத்தில் சாறை சாறையாக படையெடுத்து செல்லும் வாகனங்களால் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள திருச்சி சென்னை இடையிலான தேசிய நெடுஞ்சாலையில் பல்வேறு இடங்களிலும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இருவேல்பட்டு, ஐயங்கோவில்பட்டு, முண்டியம்பாக்கம், ஜக்காம்பேட்டை, சாரம் உள்ளிட்ட இடங்களில் உயர்மட்ட மேம்பாலம் கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த இடங்களில் இருக்கக்கூடிய குறுகலான சர்வீஸ் சாலைகளில் வாகனங்கள் செல்ல முடியாமல் அணிவகுத்து மெல்ல ஊர்ந்தபடி மட்டுமே செல்ல முடிகிறது. தென் மாவட்டங்களில் இருந்து சென்னையை நோக்கி ஒரே சமயத்தில் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் படையெடுத்து வருவதால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்களால் நிரம்பி வழிந்து திக்குமுக்காடி வருகிறது. அணிவகுத்து நிற்கும் வாகனங்கள் மெல்ல ஊர்ந்தபடி மட்டுமே செல்ல முடிவதால் பயண நேரம் அதிகரித்து வாகன ஓட்டிகளிடையேயும் வாகனங்களில் பயணம் செய்யும் பொதுமக்களிடையேயும் கடும் அவதியை தற்போது ஏற்படுத்தியிருக்கிறது. போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கக்கூடிய இடங்களில் போக்குவரத்தை சீர்படுத்தும் முயற்சியில் போலீசார் ஈடுபட்டாலும் கூட அதிக அளவிலான வாகனங்கள் ஒரே நேரத்தில் படையெடுத்து வருவதன் காரணமாக போக்குவரத்தை சீர் செய்ய முடியாமல் போலீசாரும் ஒரு பக்கம் திணறிக் கொண்டிருக்கின்றனர். தொடர்ந்து அதிக அளவிலான வாகனங்கள் வந்து கொண்டிருப்பதால் தேசிய நெடுஞ்சாலையை திக்கி திணறிக் கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் சிக்கந்தர். விரிவான தகவல்களுக்கு நன்றி பரணிராஜ்.